தகுதி உள்ள எந்த ஒரு குடிமகனும் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடாமல் இருப்பதையும் அதில் தகுதியற்ற நபர் யாரும் சேர்க்கப்படவில்லை என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய கோரும் மனு மீதான உத்தரவை டெல்லி நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. 1983ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை பெற்ற சோனியா காந்தியின் பெயர் 1980ஆம் ஆண்டே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. எனவே அவர் போலி ஆவணம் கொடுத்து வாக்காளராக சேர்ந்திருக்கக்கூடும் என கூறி அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி விகாஸ் திரிபாதி என்பவர் புதுடெல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் உத்தரவை மறு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.